Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs party in USRB, PSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரிடம் முதல்வர் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த 10 மசோதாக்களுக்கு இன்னும் ஒப்புதல் வந்து தரல. ஸோ அதை பற்றி தான் வந்து நீங்கள் சீக்கிரம் வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து ஆளுநரை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ் சரிங்களா. ஸோ இதில் வந்து எதுவும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது. இதில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது இங்கே பாருங்க, பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இந்த 10 மசோதாக்கள்ல ஒன்று அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 மசோதாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோடது, இப்போ வந்து ரூலிங் பார்ட்டியோடது வந்து பார்த்தீங்கன்னா 8 மசோதாக்கள். அது ரெண்டும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 மசோதாக்கள்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மதுரை எய்ம்ஸ் 3 மாதங்களுக்குள் கட்டுமான பணி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மதுரையில எந்த இடத்துல முக்கியமா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கட்ட போறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தெரியணும். எந்த ஊர்னா தொப்பூர். ஓகேங்களா, தோப்பூர். ஸோ நீங்க இங்கிலீஷ்ல சொல்லும் போது தோப்பூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தொப்பூர், THOPPUR, தொப்பூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன் அப்படின்னா தர்மபுரி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தொப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு சரிங்களா. அது வந்து அதையும் அதே தான் இங்கிலீஷ்ல நம்ம எழுதும்போது தொப்பூர் தான் எழுதுவோம். இதுவும் வந்து நம்ம தொப்பூர் தான் எழுதுவோம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கும்போது நீங்க வந்து தொப்பூர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை எய்ம்ஸை பத்தி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை தோப்பூரை அடுத்த ஆஸ்டின் பட்டியில் இங்க பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை மத்திய இணையமைச்சர் SP சிங் பகேல் சனிக்கிழமை ஆய்வு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் தான் நமக்கு முக்கியமானது. தோப்பூர், மதுரையில தோப்பூர். ஸோ அதே வந்து தர்மபுரி பக்கத்துல இருக்கிறது என்ன ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து தொப்பூர். ஸோ இங்கிலீஷ்ல எழுதும் போது நம்ம காமனா ரெண்டுமே தோப்பூர் அப்படின்னு தான் எழுதுவோம். THOPPUR அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ அதனால டிஃபரன்சியேஷன்ஸ்க்காக நான் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி வரப்போகுது அப்படின்னா இங்கே பாருங்க, தொற்றுநோய் தடுப்பு பிரிவு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி எய்ம்ஸில் கூட இந்த பிரிவு வந்து இல்லை. ஆனால் வந்து இங்கே அமைய போகிற இந்த மதுரை எய்ம்ஸில் வந்து இந்த பிரிவு வந்து அமைய போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ ஜனவரி 2ல் அவங்க வந்து யார் வந்து ஏலம் எடுக்கிறாங்களோ, ஸோ அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து யாருக்கு கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சொல்லிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த வருஷத்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து இந்த எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் ரெடி ஆகிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. 3 ஆண்டுகளுக்குள் பணி வந்து நிறைவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல கிளாம்பாக்கத்தில் ரூபாய் 393 கோடியில் புதிய பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரோட பேர்ல வந்து இந்த பேருந்து முனையம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட பேர்ல தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு தான் வந்து இதுக்கு வந்து பேர் இருக்கு. ஸோ இது எங்க இருக்குன்னா கிளாம்பாக்கம். ஸோ இந்த கிளாம்பாக்கம் பக்கத்துல என்ன ஏரியா இருக்கு அப்படின்னா வண்டலூர் சரிங்களா. வண்டலூருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த கிளாம்பாக்கம் ஏரியா. ஸோ இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் மீதி இருக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறவங்க இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் அதே தான், அரசு விரைவு பேருந்தில் பயணிப்போர் கவனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸில் மெட்ரோ ரயில்களை பராமரிக்க ரூபாய் 21 கோடியில் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் கூட வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெம்கோ அசோசியேட்ஸ் அவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது மட்டும் தான் இங்கே தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், விஜயகாந்துக்கு மணிமண்டபம், முதல்வருக்கு பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் விழுந்து விடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் எங்க ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், புயல் மழையால் சேதம் ரூபாய் 1000 கோடிக்கு 12 அம்ச நிவாரண திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடத்துலலாம் வந்து நெறைய ஃப்ளட் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடிக்கு 12 அம்ச நிவாரண திட்டங்கள் வந்து இருக்கு. ஸோ அந்த 12 அம்ச நிவாரண திட்டங்கள் தான் இது. புதிய வீடுகள் பழுதுபார்த்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் சேதத்துக்கு ரூபாய் 250 கோடி, சிறு வணிகர்களுக்கு சிறப்பு கடன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ லோன், அடுத்து சுய உதவி குழுக்களுக்கு கடன், கடன் தவணைக்கு கால நீட்டிப்பு. ஸோ இப்போ நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, அது ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு கட்டிக்கலாம். அந்த மாரி குடுத்துருக்காங்க. சேதமடைந்த மீன்பிடி படகுகள். ஸோ உங்களுக்கே தெரியும் செம்ம தண்ணி வந்துச்சு. ஸோ எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கடலுக்கு தான் போச்சு. ஸோ அதனால வந்து மீன்பிடி படகுகள் வந்து நெறைய சேதமடைஞ்சதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதனால அவங்களுக்கும் வந்து நிவாரண உதவிகள் வந்து குடுத்துருக்காங்க. கால்நடைகள் வாங்க கடன். அதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துருப்போம். இந்த முக்கியமா இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் வந்து இறந்து போச்சு. சரிங்களா? ஸோ அதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து குடுக்குறாங்க. உப்பள தொழிலாளர்களுக்கு உதவி. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து அந்த திருச்செந்தூர் போற ரோடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, உப்பள தொழிற்சாலைகள் தான் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ அங்க வந்து அந்த உப்பு எல்லாமே வந்து ஃபுல்லா தண்ணி வந்து இதாயிடுச்சு. அப்ப என்னது அது வந்து கரைஞ்சு வேற இடத்துக்கு ஓடிடுச்சு. ஸோ அவங்களுக்காகவும் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்விச் சான்றிதழ்களும் வந்து இதுல வந்து குடுக்குறாங்க. பிற சான்றிதழ்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த 12 அம்ச நிவாரண திட்டங்கள் வந்து நான் இங்க குடுக்குறாங்க. இது எந்த ஏரியாக்குன்னா, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த ஏரியாக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல கோயில்களுக்கு எளிதாக நன்கொடை வழங்க கியூஆர் கோட் வசதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோயில்ல இனிமேல் நீங்க வந்து நன்கொடை வழங்கணும் அப்படின்னா, கியூஆர் கோட் மூலியமா நீங்க எதுனாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ அத தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வேற எதுவும் நமக்கு முக்கியமானது இல்ல. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க டூரிசம் டெவலப்மெண்ட்ல கேட்டாங்கன்னா, நீங்க இதெல்லாம் கோட் பண்ணலாம். ஸோ தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமைத்துவ விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தலைமைத்துவ விருது யாரோட பேர்ல வழங்கப்படுது அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணாவோட பேர்ல தான் இந்த தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமைத்துவ விருது வந்து வழங்கப்படுது. பள்ளிகளுக்கு தலா 10 லட்சம் ஊக்கத்தொகை அந்தந்த தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுது அப்படின்றது தான். ஸோ இது ஒண்ணும் இல்ல. இந்த தலைமை ஆசிரியர்கள் வந்து கல்வி, விளையாட்டு, மாணவர் மேம்பாடு, பள்ளி கட்டமைப்பு, பள்ளி மேலாண்மை குழு இதுல எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணி அவங்க ஸ்கூல வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமைத்துவ விருது வந்து வழங்கப்படுது. 10 லட்சம் வந்து அந்த தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் விருதுகளை திருப்பி அளித்தார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வினேஷ் போகத் வந்து பாத்தீங்கன்னா, மல்யுத்த வீராங்கனை. சரிங்களா? வினேஷ் அப்படின்னா நீங்கள் ஜென்ஸ் நேம்னு நினைச்சுக்க கூடாது. ஸோ மேல் நேம்னு நினைச்சுக்க கூடாது. இவங்க வந்து ஒரு ஃபீமேல். வினேஷ் போகத் இவங்க தான். சரிங்களா? ஸோ இந்த லேடி தான். ஸோ இவங்க பேர் தான் வினேஷ் போகத். ஸோ இவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் கூட ரிலேட் ஆனவங்க அப்படின்னா மல்யுத்த வீராங்கனை. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். வங்கி வாராக்கடன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மாத இறுதியில 3.9% இருந்துச்சு. இப்ப செப்டம்பர்ல இது ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வங்கி வாராக்கடன் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்க வந்து லோன் வாங்கியிருப்பாங்க. ஆனா லோன் வந்து ரொம்ப வருஷமா கட்டாம இருந்திருப்பாங்க. சரிங்களா? அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாராக்கடன் மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து இது குறைஞ்சிருக்கு அப்படின்றது, இது ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஜெய்சங்கரின் ரஷ்ய பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு முன்னாடியே தெரியும். ரஷ்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டுல கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து உருவாகுறதுக்கு அந்த பிளான்ட்ட கட்டி தரதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ரஷ்யா தான். ஸோ அது தெரியணும் உங்களுக்கு. அது போக ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி குறித்தும் சென்னை விளாடிவாஸ்டாக் வழித்தடம் குறித்தும் ஆலோசனை பண்ணியிருக்காரு நம்மளோட ஜெய்சங்கர் அவரு. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா, விளாடிவாஸ்டாக் அப்படின்ற இந்த ஏரியா எங்க இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. இது வந்து ரஷ்யால இருக்க ஒரு பிளேஸ். சரிங்களா? அதாவது சென்னையும் இந்த விளாடிவாஸ்டாக் அப்படின்ற இந்த பிளேஸையும் வந்து
குறிக்கிற டிரான்ஸ்போர்ட்டுக்கு குறிக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த இடம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல புதுப்பொலிவு பெற்ற அயோத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலவச சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம் பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த நியூஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அயோத்தி தாம் சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அயோத்தி தாம் சந்திப்பு அப்படின்னா ஸோ 4 இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க 4 வழி பாதையா. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வேறு எதுவுமே இல்லை. 4 சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பேர் வச்சிருக்காங்க. ராமபாதை, பக்தி பாதை, தர்மபாதை, ஸ்ரீராம ஜென்மபூமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 சாலைகளும் திறந்து வச்சிருக்காங்க. இந்த அயோத்தி இந்த 4 வழி சாலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி தாம் சந்திப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன் வந்து இப்போ அயோத்தி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா இந்த கோயில் வந்து ராமர் கோயில் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க. அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்த போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் கோவை பெங்களூரு உள்பட 6 வந்தே பாரத் ரயில்கள் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவையிலேருந்து பெங்களூருக்கு 6 வந்தே பாரத் ரயில்கள் வந்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 14 நாட்கள் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் 2.0 நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 14 நாள் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் காசி தமிழ் சங்கமம் 1.0 வந்து போன வருஷம் நடந்துச்சு. இது வந்து செகண்ட் வருஷம். ஸோ அதனால தான் 2.0 அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. 2 காசி தமிழ் சங்கமமும் எங்க நடந்துச்சு அப்படின்னா வாரணாசியில தான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா எப்போதும் உறுதுணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வருஷம் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து ஆனதை முன்னிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு அஞ்சல் தலை வெளியீட்டு விழா வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம் 200 ஆண்டு கால நினைவை போற்றும் வகையில தான் இந்த வரலாற்று பெருமை மிக்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நம்ம லோக்கல் பீப்புளை காஃபி பிளான்டேஷனுக்கும் டீ பிளான்டேஷனுக்கும் வந்து வேலைக்கு வந்து அமர்த்தினாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நினைவு கூறும் வகையில் தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து தபால் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு என்னென்ன பண்ணி தரோம் அப்படின்னா இந்தியா சைட்லேருந்து 14,000 வீடுகள் வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் மூலியமா. சரிங்களா? இங்கே பாருங்க 14,000 வீடுகள் வந்து அங்குள்ள தமிழ் மக்களுக்கு இந்திய அரசால் கட்டித்தரப்படுகிறது அப்படின்றது தான் இந்த நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் அந்நிய செலாவணி கையிருப்பு 62,044 கோடி டாலராக உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து மெயின்ஸில் தான் வந்து தேவைப்படும் இந்த பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ஹைட்ரஜனில் இயங்கும் ரயிலை அறிமுகப்படுத்திய ஆசியாவின் முதல் மற்றும் உலகில் 2வது நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீனா. நெக்ஸ்ட் நியூஸ் இந்த ஆண்டு எத்தனை பேருக்கு பிரவாசி பாரதிய சம்மன் விருதுகள் வழங்கப்பட உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 27. இந்த பிரவாசி பாரதிய சம்மன் திவஸ் வந்து அதாவது என்ஆர்ஐஸ்க்கு தான் வந்து வழங்குவாங்க. முக்கியமாக ஏன் அப்படின்னா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபசிய பாரதி சம்மன் திவஸ் அப்படின்னு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 27 பேருக்கு வழங்கப்படுது. என்னைக்கு வந்து அந்த பிரவாசி பாரதிய சம்மன் திவஸ் வந்து நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா ஜனவரி 9. இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஜனவரி 9. நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா துவாரகா, குஜராத்ல. முதல் நாளே அந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அதனால போன கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கால்பந்தில் இருந்து ஓய்வு பெற்ற பிரபல கால்பந்து வீரர் கரேத் பிராங்க்பேல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் நியூஸ் COP28 கால்நிலை மாநாட்டின் தலைவராக பின்வருவனவற்றில் யார் நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் அல் ஜாஃபர்.
நெக்ஸ்ட் நியூஸ், இஸ்ரோ சுக்ரயான் 1 திட்டம் எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2031. நெக்ஸ்ட் நியூஸ், உலக பொருளாதார மன்றம் 2023 கருப்பொருள் என்ன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டான உலகில் ஒத்துழைப்பு அப்படின்றது தான். நெக்ஸ்ட் நியூஸ், ஃபிஃபா கால்பந்து விருதுகள் 2022 சிறந்த ஆண்கள் கால்பந்து வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி. நெக்ஸ்ட் நியூஸ், 2023 ஆண்டிற்கான பேரிடர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியதுக்காக சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்த பிரபந்தன் புரஸ்கார் 2023 எந்த மாநிலம் பெற்றுள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷா. ஸோ இந்த அவார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கேட்பாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம யாரோட பேர்ல இந்த அவார்டு வந்து தரோம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பேர்ல தான் நம்ம இந்த அவார்டு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் வின் பண்ண அதாவது பேரிடர் மேலாண்மையை வந்து நல்லா எஃபெக்டிவா வந்து வின் பண்ண மாநிலம் எது அப்படின்னா ஒடிஷா. ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், டஸ்ட்லிங்க் 2023 பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஏற்பாடு செய்யப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த டஸ்ட்லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸ். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ள போகலாம். வானியல் ஆய்வுக்கான எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C58 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PSLV அப்படின்ற C58 ராக்கெட்டை வந்து நம்ம அனுப்புகிறோம். ஸோ இதில் இந்த வருஷத்தில் PSLV அனுப்புறது ஃபர்ஸ்ட் ராக்கெட் இதுதான், சரிங்களா? அதாவது 2024 ஃபர்ஸ்ட் ராக்கெட்டே வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த PSLV C58 அப்படின்னு சொல்ற இந்த PSLV கேட்டகரியில நம்ம எத்தனாவது செயற்கைக்கோள் வந்து அனுப்புறோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து 60 PSLV ராக்கெட்ஸ் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம், சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இதில் நமக்கு அந்த பேர்லாம் கேட்க மாட்டாங்க. எங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல நாட்டின் வளர்ச்சிக்கு புதிய உறுதிமொழி ஏற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எதெல்லாம் வந்து நல்லா வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து. இடஒதுக்கீடு சட்டம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பாஸ் பண்ணாங்க இல்லையா, 33% ரிசர்வேஷன். ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து வந்து உலகின் 5வது மிகப்பெரிய நாடா வந்து இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு இல்லையா, ஸோ அதை பேசியிருக்காங்க. G20 வந்து இந்த வருஷம் 2023 வந்து நடத்தினது ஹோஸ்ட் கண்ட்ரி யாருன்னா இந்தியா தான். ஸோ அதை பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் தென் துருவத்தில் ஃபர்ஸ்ட் சவுத் போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலவில் நம்ம வந்து ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கர் அவார்ட்ஸில் வந்து நம்ம இந்த டைம் வந்து RRR படம் வந்து வாங்குச்சு, நாட்டு பாடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் விஸ்பரர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து கிடைச்சிது. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் நம்ம 107 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம், அதை பற்றி பேசியிருக்காரு. அடுத்து ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளில் 111 பதக்கங்கள் வென்றிருக்கோம், அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஒலிம்பிக் பற்றியும் பேசியிருக்காரு, சரிங்களா? ஸோ வீரர்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதையும் பற்றி பேசியிருக்காரு. அடுத்தது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2015 நம்ம வேர்ல்டு இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 81வது ரேங்க்ல இருந்தோம். இப்போ வந்து நம்ம 40வது ரேங்க்ல இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2023 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், அதாவது திணை ஆண்டா, சர்வதேச திணை சிறுதானிய ஆண்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்ற இதை பற்றியும் வந்து பெருமையாக பேசியிருக்காரு. ஸோ இது வந்து எந்த நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காரு அப்படின்னா மனதின் குரல். ஸோ இந்த மனதின் குரல்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மாதத்தோட லாஸ்ட் சண்டே அன்னைக்கு தான், சரிங்களா? ஒவ்வொரு மாதத்தோட லாஸ்ட் சண்டே அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசுவார். ஸோ அதில் தான் இது எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம், ஹரிகிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் வந்து நிறைய தொழில்நுட்பம் இன்னோவேட்டிவாக, அதாவது ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி இன்னோவேட்டிவாக வந்து
இந்த கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரே பண்றாரு அப்படின்றதுனால அவரோட பேரை வந்து கோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் வந்து நமக்கு முக்கியமான நியூஸ். ஸோ இதுல நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது 16வது நிதி ஆணைய தலைவராக யாரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இவரோட நிதி ஒதுக்கீடு வந்து எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னா பேரிடர் மேலாண்மை, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ்ல எண்ம சாதனங்களின் பாதுகாப்புக்கு சைபர் ஸ்வச்தா கேந்திரா அப்படின்ற இந்த ஆப் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு முக்கியமா தேவைப்படுறது சைபர் ஸ்வச்தா கேந்திரா எதுக்கு அப்படின்னா எண்ம சாதனங்களின் பாதுகாப்புக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். சமீபத்தில் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2023 பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி குகேஷ். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர், சரிங்களா? இது வந்து சென்னையோட கிராண்ட் மாஸ்டர். இது நம்ம சொல்றது வந்து இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் உமன் யாரு அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு, சரிங்களா? அதுல யாருன்னா வைஷாலி அவர்கள் வந்து தெரியணும். அதாவது தேர்ட் இந்தியன் உமன். அதே மாதிரி தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் உமன் அப்படின்னா வைஷாலி ரமேஷ் பாபு அவர்களை வந்து தெரியணும். ஸோ இவங்களுக்கு வந்து ரீசெண்டா அர்ஜுனா அவார்டு வந்து கிடைச்சு, அதாவது அதுக்கு வந்து தேர்வாகி இருந்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் செய்திகளை வெளியிட்ட நந்தன்கானன் விலங்கியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷா. நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் இந்திய வழக்கறிஞர் உமாசேகர் தனியார் சட்டத்தை ஒன்றிணைப்பதற்கான சர்வதேச நிறுவனத்தின் ஆளும் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் UNIDROIT எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரோம். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்கும். ஸோ ரோம் அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் முக்கியமானது எல்லாமே வந்து நியூ டெல்லியில தான் நடக்கும். நெக்ஸ்ட் நியூஸ். இஸ்ரோ இந்தியாவின் முதல் எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் செயற்கைக்கோளை எந்த தேதியில் விண்ணில் செலுத்துகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து PSLV C58 மூலியமா நம்ம அனுப்புறோம் இல்லையா? ஸோ அதுல இந்த எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து ஜனவரி 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ். ஆயுஷ்மான் கார்டுகளில் எத்தனை சதவீதம் பெண்களால் பெறப்பட்டுள்ளது என்று சுகாதார அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 49%. நெக்ஸ்ட் நியூஸ். சில்லறை விலையை நிலைநிறுத்துவதற்கான ஓர மூலோபாய நடவடிக்கையாக அரிசியை விற்க இந்திய அரசாங்கம் எந்த முத்திரையை பரிசீலித்து வருகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரத். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் பாரத் பருப்பு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாரத் கோதுமை, அதே வரிசையில பாரத் அரிசி இதுவும் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நினா சிங். ஸோ முதல் தலைமை இயக்குனர் அப்படின்னா நியூஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நினா சிங். நெக்ஸ்ட் நியூஸ். உலக அளவில் எஃகு உற்பத்தியில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா சைனா. நெக்ஸ்ட் நியூஸ். தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. ஸோ இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நால்சா அப்படின்ற இந்த அமைப்பு எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 1987. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.